கொஞ்ச நாட்களாகவே மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதாவது ஏடிஎம்கே பிளவுபற்றும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அது இப்போ உண்மை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. எடப்பாடி தலைமையிலான அணி, சிவி சண்முகம் தலைமையிலான அணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 அணியா பிரிஞ்சிருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ 17 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிவி சண்முகம் தலைமையிலான அணி பார்த்தீங்கன்னா இப்போ 30 எம்எல்ஏக்களுடன் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் எல்லாருமே, அதாவது சிவி சண்முகம் தலைமையிலான அணியில தான் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழு தலைவராக பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தகவல் வெளியாக இருக்குதுங்க. எதனால இப்போ இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சிவி சண்முகம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாப்புல. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி அவர்கள் திமுக தலைமையிலான அணி கூட கூட்டணி வச்சு நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார் போல இருக்குது. திமுகவோட ஆதரவில் நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட அணிகளில் சொல்லும் போது ஏடிஎம்கேல இருந்து யாருமே அதுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணலங்க. இவ்வளவு நாட்களாக நம்ம எதிரும் புதிருமா இருந்துட்டோம், அதாவது எதிர்கட்சி ஆளும் கட்சியா இருந்திருக்கிறோம். நம்ம இவ்வளவு நாள் 1/2 நூற்றாண்டு காலமா பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியலை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்குது. ஆனா இப்ப நம்ம 2 பேரும் அவங்க கூட கூட்டணி வச்சு நம்ம போறோம் அப்படின்னா அது எப்படி ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதுல முரண்பாடான கருத்துக்கள் ஏற்பட்டதுனாலதான் சிவி சண்முகம் தலைமையிலான அணி தனியா பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்ப அவங்க பிரிஞ்சு வந்தது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட ஆதரவு இப்ப தாவேக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நாளைக்கு சட்டப்பேரவையில தன்னோட அறுதி பெரும்பான்மை விஜய் அவர்கள் காட்டியாகணும் அப்படிங்கிற நிலைமை நாளைக்கு இருக்குது. அதுல விஜய் அவர்களுக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா இப்ப சிவி சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருக்குதுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பத்தூர் எம்எல்ஏ, அதாவது ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தாவேக தரப்புல ஜெயிச்சார் இல்லையா, அது இப்ப நாளைக்கு அந்த அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கும் போது அவர் ஓட்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இப்ப உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஓட்டுல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், இதுல நிறைய குளறுபடிகள் எல்லாம் இருக்குது. அதனால இவர் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கும் போது ஒரு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியினர் கூறியிருக்காங்க. அதை இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவர் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி சிவி சண்முகம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாப்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்க மாட்டோம். நாங்க அந்த 30 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு வந்தாங்க இல்லையா, அவங்க என்டிஏ கூட்டணியில நாங்க இனிமேல் இருக்க மாட்டோம். நாங்க இனிமேல் தனிக்கட்சியாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளராக யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடப்பாடி அவர்கள் தான் இருக்கிறாப்ல. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே சீக்கிரமாவே ஒரு பொதுக்குழுவை கூட்டியே ஆகணும். ஏடிஎம்கே கடைசியா நடந்த தேர்தல்கள் எல்லாம் தோல்வியை சந்திச்சதுனால இதை நம்ம ஆராய்ச்சி செஞ்சே ஆகணும். எதனால நம்ம தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறோம், இதுக்கு என்ன முடிவு, இது எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொதுக்குழுவை கூட்டுவாரா அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளா இருக்குது. இப்ப இந்த பொதுக்குழு நடக்கும்போது இங்க என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப குழு தலைவரா பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களை தான் நியமிச்சிருக்கிறாங்க. ஏடிஎம்கேல இருக்கிற மெஜாரிட்டியான பீப்புள் பாத்தீங்கன்னா இப்ப சி சண்முகம் தலைமையில தான் இருக்கிறாங்க. அதனால இங்க யாரு அடுத்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. இந்த பொதுக்குழு கூட்டும் போதாங்க தெரியும் இந்த ஏடிஎம்கேல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. திமுகல இந்த அளவுக்கு பிளவுகள் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஆனா ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா இது காலமா நடந்துட்டு வர ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கட்சியை யார் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாப்ல. ஆனா அவர் எங்கிருந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கேல தான் ஃபர்ஸ்ட் அவர் இருந்தாரு. அதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அங்கிருந்து வெளியே வந்துதான் இவர் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாப்ல. 1972 தான் இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்றாப்ல. அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சராகவும் ஆகிறாரு. அவரோட மறைவுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கட்சி பிளவுபடுது. அதாவது எதா பிளவுபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களோட மனைவியான ஜானகி அப்படிங்கிறவங்களோட ஒரு கட்சியாகவும், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு கட்சியும் 2ஆ பிரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த கட்சி மறுபடியும் ஒன்றாகுது. இந்த மாதிரி ஒன்றானதுக்கு அப்புறம் தான் 1991, 2001, 2011 மற்றும் 2014 ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்குதுங்க. அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் பாத்தீங்கன்னா அவங்களோட மறைவுக்கு பிறகும் உள்கட்சி பூசல் காரணமாக ஓபிஎஸ் சிபிஎஸ் அப்படிங்கிற 2 விதமா பிரியுது. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கட்சியை டேக் ஓவர் பண்றாப்ல. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கீழே தான் இந்த கட்சி இது வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால, அதாவது உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேவோட தயவுனால ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளா பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு வந்த சமயத்துல இப்ப சிவி சண்முகம் அவர்களே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. 2 அணியா பிரிஞ்சது மட்டும் இல்லாம இப்ப மெஜாரிட்டியான பீப்புள் சிவி சண்முகம் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. இப்ப இந்த கட்சி யாருகிட்ட போக போகுது அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்புல தான் இருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியலங்க. இப்ப அதிமுக தன்னோட பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினதுக்கு அப்புறமா தான் இது என்ன நடக்க போகுது, இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெளிவா தெரிய வருங்க. இதே மாதிரி ஏடிஎம்கேக்குள்ள நிறைய பிளவுகள் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா இனி வரும் காலங்கள்ல ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய டவுட்டா தாங்க இருக்கும். விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி
ரெண்டே கட்சிக்கு மட்டும்தான் போட்டி, டிவிகே டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி எதிர்கால தலைமுறை மாறி போயிருக்கும் சான்ஸ் இருக்குது. இவங்க இதே மாதிரி அடிச்சுக்காம ஒன்னா சேர்ந்து இந்த கட்சியை வழிநடத்தினா இந்த கட்சி இன்னும் பல நூறு காலங்களுக்கு எடுத்து போகலாம். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி சண்டை தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கட்சி எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் இறங்கி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இது அவங்க கட்சிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட கருத்தும் கூட. ஏன் இன்னைக்கு சட்டப்பேரவையிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பேசினாப்ல. எடப்பாடி அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் கையை தூக்குனாரு. நீங்களும் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் கேட்டாப்ல. ஆமா நானும் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் பேசினாப்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேலயே பாத்தீங்கன்னா 2 பிரிவா இப்ப பிரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நீடிச்சு போகும் அப்படிங்கிறது தெரியலங்க. பிரச்சனையை சால்வ் பண்றது அவங்க கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 714 டாஸ்மார்க்கை மூட சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறாரு. முக்கியமான வேலை செய்யும் நிறுவனங்களுக்கு பக்கம் இருக்கிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் இருக்கிறது, பள்ளி கல்லூரிக்கு பக்கம் இருக்கிறது, இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இருக்கிற மதுபான கடைகளை எல்லாம் மூட சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறாங்க. அங்க வேலை செய்யறவங்களை எல்லாம் மற்ற கடைகளுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய மதுபான கடைகள் எல்லாம் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் உத்தரவாதம் அளிச்சிருக்கிறாங்க. மதுபானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் நம்மளுக்கு அதிகப்படியான லாபம் வந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப இதை மூடும் போது நம்மளுக்கு வருமானம் அடிபடும் இல்லையா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது இதுக்கு அவங்க என்ன முடிவா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனிம வளங்கள்ல இது வரைக்கும் நிறைய ஊழல்கள் நடந்துட்டு இருக்குது, அதையெல்லாம் நாங்க முறைப்படுத்துவோம், அதுல இருந்து வர்ற வருமானம் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு வர மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை முறைப்படுத்தினாலே கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல லாபம் கனிம வளங்கள்ல இருந்தே வருங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது இனி ஃபியூச்சர்ல நடக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதே மாதிரி மோடி அவர்களும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? எரிபொருள் எல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க, பெட்ரோல் டீசல் எல்லாம் கொஞ்சம் கம்மியா செலவு பண்ணுங்க, அதாவது உங்களோட வாகனங்களை எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் போறதை இப்போதைக்கு குறைச்சுங்க, தங்கம் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதுல ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இயற்கை உரங்களுக்கு மாறுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தா இல்லையா? இன்னைக்கு காலையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாப்புல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் பாடம் எடுக்கிறத கொண்டு வாங்க, எரிபொருள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த விஷயத்தை தயவு செஞ்சு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாப்புல. இது கொஞ்சம் உற்று நோக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்புல. இப்ப ஸ்கூல் காலேஜ்லயும் அதை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. இதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. தயவு செஞ்சு மக்களை இதெல்லாம் உற்று நோக்குங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு லாக்டவுன் வந்ததுன்னா கண்டிப்பா நாடு தாங்காதுங்க, நம்மளும் தாங்க மாட்டோம் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கிறோம். ஆகவே மக்களை கொஞ்சம் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மக்களை அதிரடியான நிறைய விஷயங்கள் டெய்லியும் நடந்துகிட்டே இருக்குது. அரசியல் களமும் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிஎம்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஈக்குவலா இருந்த கட்சி. ஆனா இப்போ இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத யாருனாலுமே ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இந்த பிளவு இன்னுமே கண்டினியூஸா போகுது அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருங்க. இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் தாவேகாக்கு மாறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது இதே மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னா இங்க என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஏடிஎம்கேவோட பிளவு சரியாகுமா? ஏடிஎம்கேவோட பிளவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சிவி சண்முகம் அவர்கள் சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககு போ சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.